பரிசுத்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2024 வருஷம் முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து மரண கண்ணிகளுக்கும் பொல்லாத கிரியைகளுக்கும் எங்களை பாதுகாத்து 2025 வருஷம் புது வருடத்திலே பிரவேசிக்க செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வருஷம் தாத்விய மிஷனரி பணித்தளத்தில் உதவி செய்கிற, இதற்காக ஜெபிக்கிற மிஷனரி பாரம் கொண்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கிருபை அவர்களை தாங்குவதாக, உங்களுடைய அனுக்கிரம் அவர்களை தாங்குவதாக. இந்த வருஷத்தில் ஆண்டவரே, 2 விதமான ஆசீர்வாதங்களை நீர் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எசேக்கியேல் 36 அதிகாரத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா அசுத்தங்களையும் நீக்கி கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து உம்முடைய ஆவியை அவர்களை கட்டளையிட்டு உமது பிரமாணங்களையும் உமது கட்டளையும் கை கொள்ளும்படியாய் கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தை எதையாகிலும் எங்களிடத்திலே உணர்த்தி கொண்டே இருந்து நாங்கள் அதை செய்யாதபடிக்கு கடந்த வருஷத்திலே கல்லான இதயத்தோடு கூட இருந்திருப்போமானால், உலக ஆசையினால இருந்திருப்போமானால், அந்த கல்லான இதயத்தெல்லாம் எடுத்து போட்டு உம்முடைய இயக்கத்தை, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் உம்முடைய இதயத்திற்கு ஏற்ற தாவீதை போல உம்முடைய சித்தத்திற்கு, உம்முடைய காரியத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற எவனோ அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 2025 வருஷம் ஒவ்வொரு பேரும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக, பரலோகத்தின் சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஒவ்வொருடைய இருதயத்தை நீர் மாற்றி உம்முடைய ஆவியை அனுப்பி உம்முடைய கட்டளையை கீழ்ப்படியத்தக்கதாக நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். 2வது நீர் கொடுத்திருக்கிற வார்த்தை, நான் உங்களுக்கு பஞ்சத்தை வரவிடாதபடி கோதுமையை வரவழைப்பேன், வெளிச்சத்தின் கனிகளை பெருக பண்ணுவேன் சொன்னது போல ஆண்டவரே, இவருடைய பொருளாதார ரீதியாக குடும்பத்தில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பஞ்சம் இந்த 2025 வருஷம் வரக்கூடாது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான்னு சொன்னது போல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆகாரத்தினால் வருகிற பஞ்சம் மாத்திரமல்ல, வசனத்தினால் வருகிற பஞ்சம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் அவருடைய விருட்சத்தின் கனிகளை நீர் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த குறைவில்லாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வருஷத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்காய் அடியான் ஜெபிக்கிறேன். ஒரு பஞ்சம் கூட ஒரு வீட்டுக்குள்ள வரவே கூடாது. கர்த்தர் முன்மாறி பின்மாறி மழையை பெய்ய பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மந்தை பெருகிறது போல நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் பெருக வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். எந்த பாவம் சாபம் எந்த வீட்டிலும் இருக்கக்கூடாது. உன் பாவம் வாசப்படியில படுத்திருக்கும் என்று காயினை பார்த்து சொன்னீரப்பா. அந்த சாபம், அந்த பாவம் எந்த குடும்பத்தினுடைய வாசல்படியிலே இருக்கவே கூடாது. விசேஷமாக ஆண்டவரே, கடந்த நாட்கள் அநேக விபத்துல தீராத நோய், தீராத பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே அநேகர் மரித்து போனார்கள். அப்பா, இந்த வருஷத்துல 2025 வருஷம் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி எந்த வாதையும், எந்த தீராத வியாதியும், எந்த விபத்துகளும், எந்த பிரச்சனையும் ஏற்படாதபடிக்கு பஸ்கா ஆட்டுடைய ரத்தத்தை எல்லாருடைய வீட்டிலே நாங்கள் தெளிக்கிறோம். உச்சந்தளர்ந்து உள்ளங்கால்வரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இந்த 1ஆம் தேதி நாங்கள் தெளிக்கிறோம். அப்பா, கர்த்தருடைய கரங்களுக்கு பாதுகாப்பா இருக்கட்டும். தேவன் வைத்திருக்கிற, தேவன் நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த 2025 வருஷத்திலே கர்த்தர் கொடுத்து அவர்களை மகிழ பண்ண வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும்.
தேவ ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். நன்மையினால நிரப்புவீராகப்பா. உம்முடைய வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, நீர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கும் போது, அந்த வார்த்தையின்படி நடக்கும் போது, அந்த வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு அது நிறைவேறுகிறது அப்பா. அதே போல ஆண்டவரே, இப்பொழுது ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இந்த 1ஆம் தேதி எந்த வார்த்தையை கொடுத்தீரோ, உம்முடைய பணிக்கென்று தாயின் கற்பத்திலே பிரித்து எடுக்கும் போது எந்த வாக்குத்தத்தை கொடுத்தீரோ அந்த வார்த்தையின்படி இந்த வருஷம் நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த வருஷம் உடைய பிள்ளைகளுக்கு பலனை காண்கிற வருஷமாக உயர்ந்த அடைக்கத்திலே இவர்களை வைத்து இவருடைய ஏற்பட்ட எல்லா சிறுமையெல்லாம் மாற்றி ஆண்டவரை வம்சங்களை மந்தையை போல கர்த்தர் பெருக பண்ண போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சங்கீதம் 107:41 வசனத்தின்படி என் தேவன் ஆண்டவருடைய வாழ்க்கையில 24ஆம் வருஷத்துல என்னென்ன காரியங்கள் சிறுமைப்படுத்தியதோ, எந்த பாவம் சிறுமைப்படுத்தியதோ, எந்த வியாதி சிறுமைப்படுத்தியதோ, எந்த பிரச்சனை சிறுமைப்படுத்தியதோ, அந்த சிறுமையிலிருந்தெல்லாம் மாற்றி அன்றைய பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பதற்காக நன்றி. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென்.